கண்மணி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அன்பு வந்து இதுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர் அப்படி நடந்துக்கிறதால செமைய கோவமா இருக்காங்க. நம்ம வந்து சிவகாமிக்கு அன்புக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடா. உன் அப்பா மாரி நீயும் நடந்துக்கிற. இந்த விஷயத்தில் அப்பாவும் அப்படி தான் பண்ணுவார். யாராவது என்ன குறை சொன்னால் கூட சேர்ந்து குறை சொல்வார். அதே மாதிரி தான் நீயும் பண்ணுற. நான் அப்பா இல்லைம்மா அப்படின்றாங்க. நீ அப்பா தான்டா. உன்னோட அப்பாவோட குணம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குடா. நீ ஏம்மா இப்படி பண்ணுற? வேறு என்னடா பண்ணுறது? கண்மணியை எல்லாரும் அழ வைக்கிறாங்க. நீயும் சேர்ந்து அழ வைக்கிற. அப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறார் அன்பு. பாடுறா, கண்மணியை சந்தோஷப்படுத்த வேண்டியது உன் வேலை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து கண்மணி நம்ம வெளியே போகிறோம், வா போகலாம் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், வெளியே போய் சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட வேணாம் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னோடனே இதை பார்த்து வந்து சந்தோஷப்படுறாங்க சிவகாமி. அடுத்து வந்து இங்கே சிவகாமி வந்து சரி பத்திரமா போயிட்டு வா கண்மணி, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே கண்மணியும் அன்பும் பெரிய ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து வழியிலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாது, உங்களுக்கு அலோட் கிடையாது அப்படின்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நாங்கள் ஏன் அலோட் கிடையாது, நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் டேபிள்லாம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னா வரக்கூடாதான், ஏன்னா இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா கண்மணி அதில் வந்து வேஸ்ட்டான சாப்பாடை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஓ வேலை தானே இதெல்லாம், எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் நல்ல விஷயம் தான் பண்ணேன், நீ நல்ல விஷயம் பண்ணியா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ஒரு ஹோட்டலில் கூட நம்மளை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அளவு நீ பண்ணி வச்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்துட்டுருக்காரு. அப்போது கண்மணி வந்து அன்பு பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னங்க இது, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இருக்கா, மற்றவங்க தான் என்னை புரிஞ்சுக்கல, நீங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள், அனுதாபப்படுறது ஒரு தப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு தப்பா, உண்மையிலேயே வேஸ்டான சாப்பாடு தானே நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வேணால் அந்த வீடியோ நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அன்பு வந்து யோசிக்கிறாரு. இப்போ என்ன அந்த வீடியோ நான் பார்க்கணும் அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் முழுசாக பாருங்கள், அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னா, சரி ஓகே அந்த வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வா போகலாம், வேறு என்ன பண்ணுறது, அதான் நீ பண்ண வேலைக்கு இங்கே சாப்பிடாம ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே, என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது, அதுதான் இவ பண்ணி வச்ச வேலை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பேசியிருந்தாத்த, அதனால தான் அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னோடனே, என்னம்மா நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து அப்படி என்ன தான் பேசினா அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இது வந்து இவ்வளோ பேசினா, இந்த அளவு பேசியிருக்கா, அப்போ நல்ல விஷயங்கள் தானே பேசியிருக்கா, எதுக்காக அந்த ஆள் அப்படி பண்ணுறாரு, எல்லாம் பிஸ்னஸ்க்காக தான் அப்படி பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ்னால நடக்கணும்ல, அதுக்காக இப்படி பண்ணுறாங்க, தேவையில்லாமல் நான் வந்து அவளை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லைடா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், அவங்க தம்பி வராரு. இல்லைடா அது வந்து அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. ஏய் என்னடா நீ எப்போ பார்த்தாலும் வந்து அவங்கள திட்டிகிட்டே இருக்க, கண்மணி என்ன தாண்டா பண்ணுறாங்க. இல்லைடா இந்த வாட்டி வந்து நான் திட்டினது தப்பு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் இது முன்னாடி திட்டினதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் அவள் இப்படி பேசியிருப்பா நான் எதிர்பார்க்கல, இப்படி பேசியிருக்கா, அதுக்காக அவள் மேலே தான் தப்பு நான் நினச்சிட்டேன். நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தப்பாக தாண்டா புரிஞ்சுருக்க, ஒரு விஷயத்தையும் நீ அவங்கள பற்றி தப்பாக புரிஞ்சுக்கின்னு பேசுகிறதும் அதே மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துன்னு நான் பார்த்து தான் இருக்கேன். இந்த விஷயத்துலையாவது உனக்கு தெரிஞ்சிச்சுல நீ பண்ணது தப்புன்னு, தயவு செய்து அவங்ககிட்ட சாரி கேள்றா, அப்போ தாண்டா அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அவங்கள கார்னர் பண்ணுறாங்கடா, இதில் நீயும் இப்படி பண்ணுறது நல்லா இல்லை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யோசிக்கிறாரு அன்பு. சரி நம்ம தேவையில்லாமல் அவளை திட்டோம், எதுக்கும் நம்ம போயிட்டு சாரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கண்மணி வந்து உள்ளே வராங்க. கண்மணி வரதுக்கு முன்னாடி கரெக்டாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் வந்து அந்த வெண்ணிலாவோட படத்தை எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்ம கோபம் வருது, தாங்கிக்கவே முடியல அன்புவால். அந்த ஃபோட்டோ எடுத்து செம்மையாக தூக்கி போடுறாரு. இவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. கண்மணி யோசிக்கிறாங்க ஒன்றும் புரியாமல்.